ஹாய் காய்ஸ், இப்போ வந்து இந்த டிஷ் நேம் வந்து பொட்டேட்டோ மஷ்ரூம் கோக்னட் ஃப்ரை. இப்போ அது கோக்னட் ஆயில் ஊற்றின காய்ஸ் இறக்க போகிறேன். இந்த இப்படி ஊற்றிட்டேன். இப்படி செய்யும்போது உங்களுக்கு செம்மையாக இருக்கும் காய்ஸ். கறி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இந்த வாங்க, உருளைக்கிழங்கு காளான் எல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட்டேன் காய்ஸ். பார்த்திங்களா எப்படி இருக்கு? இதான் உருளைக்கிழங்கு காளான் தேங்காய் எண்ணெய் ஃப்ரை, இந்த டிஷ் நேமு. சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்கு வந்து. சும்மா இதுக்கு வந்து வெறும் சாப்பாடு போட்டு அப்படி பிணைஞ்சு சாப்பிடலாம் காய்ஸ். அப்படியே கறி குழம்பு வச்சு பிரட்டி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க காய்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. காளான் பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மிக்சிங் பண்ணி காளான் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுக்கோ. அந்த உருளைக்கிழங்கு ஃப்ளேவர்லேயே வந்து அந்த டேஸ்ட்டுக்கு பிள்ளைகளுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. சாப்பாடில் பிணைச்சி கொடுக்கலாம், ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுக்கலாம் காய். கீரை பாருங்க, நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கீரை. இப்போ க்ரீன் கலர் பசுமையாக இருக்கு பாருங்க. கடையில் வாங்கினோம்னா இந்த கலர் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி அதெல்லாம் மருந்து போட்டு பாடம் பண்ணி வர்றது. கொஞ்சோண்டு இடம் இருந்ததுன்னா ஒரு தொட்டியிலும் கூட பூத்தொட்டியும் கூட வாங்கி இந்த மாதிரி அரைக்கிற விதை வாங்கி காய்ஸ் நீங்கள் இப்படி வந்து செடி போட்டிங்கன்னா அப்பப்போ தேவைப்பட்டால் வாரத்துக்கு ஒரு வாட்டி 15 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் பறித்து இப்படி செஞ்சு சாப்பிடலாம் காய்ஸ். அந்த காலத்து பாரம்பரிய உணவு இதுதான் காய்ஸ். இதுக்கு சைடிஷ் தான் காளான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். சாப்பிடாத குழந்தைங்களும் சாப்பிடுங்க காய்ஸ். செம்மையாக இருக்கும், செஞ்சு கொடுங்க காய்ஸ். கீரைக்கு சைடிஷ் காளான் ஃப்ரை நல்லாயிருக்கும். காளானும் உருளைக்கிழங்கு சேர்ந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறேன். செஞ்சு சாப்பிடுங்க காய்ஸ். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு இப்போ கிண்டிகிட்ருக்குறேன். தேங்காய் ஊற்றி கலக்கிட்டுருக்குறேன். உங்களுக்கு மத்து இருந்தால் நீங்கள் கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரே சுற்று தான். ரொம்ப சுற்றுனீங்கன்னா பொறன்னு ஆயிரும். சும்மா மிக்சியில் போட்டு பாருங்க, ஒரு சுற்று தான். அதை பாருங்க எப்படி இருக்கும், கடைஞ்ச மாதிரி இருக்கு. பார்த்தீங்களா? மிக்சியில் போட்டு தான் ஒரு சுற்று, ரெண்டு சுற்று, அப்படியே 2 சுற்று இப்படி தட்டிவிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தட்டு, ரெண்டாவது ஒரு சுற்று இப்படி தட்டிட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே கடைஞ்ச மாதிரியே இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு காய்ஸ். அம்மா ஹெல்த்தி ஃபுட்டாக தான் கொடுப்பேன். சாப்பிடுங்க, வாங்கி பாருங்கள். நீங்கள் நல்லா வரவேற்பு கொடுக்குறீங்க காய்ஸ். தேங்க்யூ. இதே மாதிரி என்னை மென்மேலும் நீங்கள் என்கரேஜ் பண்ணிட்டு வாங்க காய்ஸ்.